पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நேற்று பாத்தீங்கன்னா 22வது ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்னன்னா ஒரு கிளாரிபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. ஒரு சாதகன் முதல் ஸ்டெப் கர்ம யோகத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. கர்மயோகம். அந்த கர்ம யோகத்து மூலமா சமத்துவ பாவத்தை அடையணும். சமத்துவ பாவத்தை அடையறதுக்காக தான் கர்மயோகம் செய்யப்படுது. நிறைய கர்மயோகம் பண்றதுக்காகவே கர்மயோகம் இல்லை. கர்மயோகம் டார்கெட் இல்லை, நமக்கு லட்சியம் கர்மயோகம் இல்லை. ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷக்கணக்கா பாத்தீங்கன்னா கர்மயோகத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. சாகர காலம் வரைக்கும் கர்மயோகம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகர காலம் வரைக்கும் கர்மயோகம் தேவையில்லை. அது ஒரு ஸ்டெப். கர்மயோகத்தோட மெயின் பர்பஸ் எவ்வளவு பண்றோன்றது முக்கியம் இல்லை, என்ன பாவனையில பண்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு சக்திக்கு என்ன உண்டோ, நம்மளுடைய ஸ்வதர்மம் என்ன இருக்கோ, முக்கியமானது பின்னாடி சொல்ல போறார் ஆச்சாரியார். ஸ்வதர்மம் அப்படின்னு, ஸ்வதர்மம்னு என்னது, நம்மளோட ரோல் என்னவோ அந்த ரோல் அதை தான் பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அப்போ ஒரு கிரகஸ்தரோட கர்மத்தை பண்ண முடியும், ஒரு சன்னியாசியோட கர்மத்தை பண்ண முடியும், ஒரு வானப்பிரஸ்தத்தோட கர்மத்தை பாத்தீங்கன்னா கொடுத்த கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா நித்தியமா பண்ண வேண்டும். இந்த கர்மயோகம்னு சொல்லும் போது முக்கியமானது, என்னைக்காவது பேனர் போட்டு பண்றது பாத்தீங்கன்னா கர்மயோகம் இல்லை. நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி கர்மயோகம் பண்ணுவேன், நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி கர்மயோகம் பண்றோம், இல்லைன்னா நாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேம்ப் பண்றோம், அந்த கேம்ப்ல போய் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னா அது கர்மயோகம் இல்லை. கர்மயோகம்ன்றதுக்கு அர்த்தமே தாற்பயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மங்களையும் எல்லா சமயத்திலையும் எல்லா கர்மத்திலையும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் பண்றார், ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன் அப்படின்ற பாவனையில ஈஸ்வர ஆராதனையா சகல காரியங்களையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதனால என்ன ஆகும், ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா சொல்பம் அப்பியசிய திராயத்தையே மகத்தோ பயா, பின்னாடி சொல்ல போற ஆச்சாரியா. ரொம்ப கம்மியா பண்ணாலும் மிகப்பெரிய சம்சார பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும் இந்த விதமான பாவத்துல பண்றது. அப்ப என்ன ஆகும், நீங்க ஜென்மம் ஃபுல்லா கர்மம் பாத்தீங்கன்னா பேனர் போட்டு என்னைக்காவது பண்ணீங்கன்னா நடக்காது. நித்தியம் பண்ண ஆரம்பிக்கும் போது மெதுவா அன்னன்னைக்கு என்ன ஆகும், க்ஷணம் நமக்கு குரோத் ஆயிட்டே இருக்கும். மனசு பாத்தீங்கன்னா மெதுவா சஞ்சலம் இல்லாம போயிடும். இந்த சஞ்சலம் இல்லாம போனதுக்கு பிறகுதான் ஒண்ணு நீங்க முன்னாடியே வேதாந்தம் கேட்டிருந்தா சஞ்சலமா இருக்கு சுவாமி அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், திரும்ப கர்மயோகத்துக்கு வந்தா. ஒருவேளை பாத்தீங்கன்னா நான் இந்த சிரவணம் பண்றதுக்கு முன்னாடியே கர்மயோக அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கேன் சுவாமினா, இந்த கர்மயோகம் அனுஷ்டானம் நல்லா போக 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 இந்த வேதாந்த சிரவணம் என்ன பண்ணும், தான் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாம், தன்னை பத்தின நிர்குண விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில ஒருத்தருக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் அந்த சமத்துவம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், நேத்தின்ற காரியத்தையும் பண்ண முடியும். இது இல்லை. நிறைய பேர் ஞானத்தை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, கேட்டா ஞானம்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கேள்வி ஞானம் இல்லை, ஆபாத ஞானம்னு பேர் அதுக்கு. கேள்வி ஞானம் அது. இப்ப நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேள்வி ஞானம், சிரவண ஞானம். இந்த ஞானம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தை பதஜன்ய ஞானமா இருக்கிறது. ஆனா மந்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி காலையில பிராத்தஸ்மரணம் படிச்சுட்டு இருந்தோம் முன்னாடி. நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு. வேதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அறியறதுக்கு எப்படி என்ன உபாயம் சொல்லுது அப்படின்னா, இது இல்லை அப்படின்னா ஆத்மாவை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆத்மாவை அறியணும் அப்படின்னா நேத்தி இத்தியாத்மா அக்ரிஹ்யோ மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது பிரகதாரண்யத்துல, இது இல்லைன்னு அந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ண முடியாது. அதனால இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அதை பாத்தீங்கன்னா அடைய முடியும், நாணை அடைய முடியும். அப்ப அந்த நாணை அடையறதுக்கு பாத்தீங்கன்னா இது இல்லைன்னு சொல்லணும்னா இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். இந்த நேர்த்தி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் எங்க இருந்து கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, நீங்க பலன்ல ஆசை இல்லாம பண்ணினா மட்டும்தான்
அந்த கர்மங்கள்ல வெளியில இருக்கிற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். கர்மயோகத்தோட ப்ராசஸே வந்து முக்கியமானது அதுதான். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஈஸ்வராராதனையா பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கம்மியாகுது. அந்த சத்தியத்துவம் கம்மியாக பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞானத்தை எடுத்துக்கும் போது இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ண முடியும். அப்ப நேர்த்தி பண்றதுக்கு லாஸ்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? நேர்த்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஆத்மா அடையப்பட்டதாயிடும். நேர்த்தி பண்ணாம ஆத்மாவை அடையவே முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எத்தனை காலம் வந்து சிரவணம் பண்ணினாலும் இது இல்லை இது இல்லைன்னு தன்னை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா, நிர்குண ஆத்மா என்னைக்குமே அடையப்படாது. அப்ப நிர்குண ஆத்மாவை அடையறதுக்கு நேர்த்தி பண்றதுக்கான பலம் எங்க இருந்து வருதுன்னா ஈஸ்வர ஆராதனையா பண்ணப்படுற அந்த கர்மத்துல இருந்து பகவானே வந்து என்ன பண்றாரு? அனுகிரகம் பண்றாரு, நமக்கு அந்த பலத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் மனனத்துக்கு பிறகு அந்த நம்ம சம்பாதிச்ச அந்த சமத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு தான் 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 மனனத்தோட முடிவுல கிடைச்சிடும். அந்த தான் தான் தான்ல நிக்கிறதுக்கான பலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமத்துவம் தான் கொடுக்குது. சமத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடையும் போது பல சுரூபமா மாறும் போது அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். இவர் நம்ம வந்து சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வேகச்சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சமமிதி சாதனம் கத்தியதே. சமம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம என்ன பழகிறோமோ சிரவணத்துக்கு முன்னாடி சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்ப ஓங்காரத்தெல்லாம் நம்ம அபியாசம் டெய்லி பண்றோம். இந்த ஓங்கார அபியாசத்துல முதல்ல என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை கொடுக்கும். இதுக்கப்புறம் இது காய்தான். இது வந்து பழுத்த போது என்ன ஆகும்? பலமா மாறும் போது என்ன ஆகும் அப்படின் போது அது சமாதியா மாறுது. சமமிதி சாதனம் கத்தியதே தஸ்ய பலம் சமாதானம். அது பலனா மாறும் போது சமாதானம் சொல்லக்கூடிய சமாதியா பரிணமிக்குதுன்ற. அப்ப நம்ம கர்மயோகத்துல சம்பாதிக்கிற சிரமம் தான் சமாதியா, நிர்விகல்ப சமாதியா தான் 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 தான்ல நின்று தான் அனுபூதியா மாறுறதுக்கு 6வது அத்தியாயத்துல சொல்றதெல்லாம் நடக்க போகுது. அப்ப கர்மயோகத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா விட்டுட்டு சாய்ஸ்ல விட்டுட்டு இந்த ஞான மார்க்கத்துல போகவே முடியாது. ஒருவேளை சில பேருக்கு வந்து ஒரு மோகம் உண்டாகும். என்ன மோகம் அப்படின்னா சிரவணம் பண்ண மாத்திரத்திலேயே எனக்கு வந்து அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு அப்படின்னு ஒரு மோகம் வரும். இப்போதைய காலத்துல நிறைய பேருக்கு அந்த மோகம் இருக்கு. என்னோட குருபாய்கள் நிறைய பேர் இருக்காங்க, படிச்சவங்க, என் கூட சகபாட்டிகள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகம், நல்ல விவேகம் பண்ணாத ஞானம். அப்படி இருக்கிற ஞானத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பண்ண வேண்டிய கர்த்தவியத்திலிருந்து அவங்க என்ன ஆகுறாங்க? மிஸ் ஆயிடுறாங்க. சமத்தை சம்பாதிக்கிறதுக்காக கர்மயோகத்தை பண்ணாம நான் அடைஞ்ச மாதிரியே திரியறது. சொன்ன யாருக்கும் யூஸ் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இங்க போவா அங்க போவா, சுவாமி அங்க வரார் அப்படின்னுவான். அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் சுவாமி இங்க வராருன்னுவான். மெசேஜ் போட்டுட்டே இருப்பான், என்னையா பண்ண போறேன், நாய் மாதிரி இங்க அங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். எதையாவது பண்ணு அப்படின்னா எதையுமே பண்ண மாட்டான், அடைஞ்ச மாதிரியே இருப்பான் நிறைய பேர். இப்ப அர்ஜுனனுக்கும் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ப்ராப்ளம் அர்ஜுனனுக்கும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஜனகர் முதலியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினாலேயே சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவரு கேள்வி ஆச்சரியர் 2 பட்சத்தை சொல்லி முடிச்சிட்டார். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அஜ்ஞானிகளா இருந்திருந்தாங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜனகர் முதலிய மகரிஷிகள் கர்மயோகமா காரியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிக்கிட்டே இருந்து வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா ஞான நிஷ்டையை அடைஞ்சாங்கன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும்? மீனிங் பண்ணணும் கிரமமா. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்த புருஷர்களா ஞானியா அடைஞ்சிட்டாங்க, ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க, அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த உலகத்துக்கு லோக சங்கிரகம் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு 2 பட்சம். அஜ்ஞானியா இருந்தா என்ன பண்ணணும்? சித்த சுத்திக்காக கர்மயோகம் பண்ணிருக்காங்க. ஞானியா, பரிபூர்ண ஞானியா, நிஷ்டரா இருந்திருந்தாங்கன்னா அவங்க லோக சங்கரத்துக்காக, லோக கல்யாணத்துக்காக இந்த உலகத்துக்கு கர்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டேன். அர்ஜுனனுக்குள்ளார தோணுது என்ன தோணுதுன்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானியா இருந்து கர்மம் பண்ணாங்க. ஆனா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம். இந்த அடைய வேண்டிய அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் நினைச்சான் அப்படின்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லோக சங்கிரகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா
நீ வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சவனாவே இருப்பா, நீ வந்து அடைஞ்சவனாவே இரு, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகத்துக்காக கர்மா பண்ணு அப்படின்னு ஆச்சாரியா சொல்ற. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு தெரியுமே, பாவகிராகி ஜனார்தன. அர்ஜுனன் எந்த நிலையில இருந்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு நிலைமை வந்து நல்லா தெரியும், ஞானம் எப்படி இருந்துச்சு அவனுக்கு அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருந்த அந்த தன்மையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். ஒரு 18ல வந்து பாத்தீங்கன்னா 60வது ஸ்லோகம் இருக்கு. 18வது சாப்டர்ல 60வது ஸ்லோகம். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்த ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என்மோகாத் கரிஷ்யசி அவசோபிதது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செய்ய மாட்டேன், கர்மத்தை செய்ய மாட்டேன்னு எவனாவது உட்கார்ந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவான், பொய்யா வந்து பாத்தீங்கன்னா தன்னை நினைச்சுக்கிட்டு எவனாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஞானியாக்கும், நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு எவனாவது உட்கார்ந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்வபாவஜேன கௌந்தேய, ஏ கௌந்தேயா உன்னுடைய சுபாவம் இருக்கு. சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள். இந்த 3 குணங்களை கடந்து போனவனுக்கு பேர் தான் குணாதீத்தன் அப்படின்னு பேரு. நீ குணாதீத்தன் ஆகாமையே நான் வந்து லிபரேட்டட் ஆயிட்டேன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டா அப்படின்னா மோகத்துல, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 குணங்களும் வலுக்கட்டாயமா நம்மளை கட்டி வச்சிருக்கு. அது என்ன பண்ணுனா ஸ்வேன கர்மனா நிபத்தா, அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி கர்மத்தினால பந்தப்படுத்தி வச்சிருக்கு. என்ன பண்ணும், கர்த்தும் நேச்சசி என் மோகாத், மோகத்தினால நீ வந்து பாத்தீங்கன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னாலும் கூட வலுக்கட்டாயமா கரிஷ்யசி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ செய்வாய். எப்படி செய்வ, அவசோபிதது, அந்த கர்மத்தை நீ வசமில்லாமலேயே செய்வாய். அப்ப என்ன அர்த்தம், சும்மா டூப்ளிகேட்டா வந்து பாத்தீங்கன்னா எவனாவது ஞானின்னு தன்னை நினைச்சுக்கிட்டாலும் அவன் என்ன பண்ணுவான், அக்ஞானி போலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணுவான். ஏன்னா அக்ஞானியாச்சு. அப்ப குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவனை செயல்பட வைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, சரிப்பா இருந்துட்டு போ, நீ ஞானியாவே வச்சுக்கோ ஒண்ணு. என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெரியவங்க எல்லாம் லோக சங்கிரகம் பண்ணிருக்காங்கல்ல, அது மாதிரி நீ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தை என்ன பண்ணு, லோக சங்கிரகமா பண்ணு அப்படின்னு சொல்ற. பண்ணதுக்கு பிறகு நிறைய ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னும் போது, நிறைய பேர் எந்த கர்மமும் பண்ணாம ஞானி மகரிஷிகள்லாம் நிஷ்டரா இருந்தாங்களே அப்படின்னும் போது, சரி அவங்கள விட உனக்குள்ளார வந்து பீஜம் இருக்கு, கர்ம பீஜம். அதனால நீ என்ன பண்ணா, என்ன பாரு, எனக்கு ஏதாவது ஆக வேண்டி இருக்கா இந்த உலகத்துல, ஒன்னும் ஆக வேண்டியது இல்லை. எந்த ஆக வேண்டிய கர்மம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லோகத்திலும் ஒன்னும் ஆக வேண்டியது இல்லைன்னாலும் அடைய வேண்டியது ஒன்னும் எனக்கு அடையப்படாமல் இந்த உலகத்துல இல்லை, இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மத்தை பண்றேன்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் தன்னை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு இந்த லோக சங்கிரகத்தை நீ பண்ணுப்பா அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கார். 22வது ஸ்லோகம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்தை அதோட கண்டினியூட்டி ஆரம்பிக்குது. 23வது ஸ்லோகம் நல்லா தெரிஞ்சுங்க. சர்வ கர்ம சந்நியாசம் நிஷ்டைய அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் கூட சம்பவிக்காது. யாரு, நிஷ்டனுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, ஞானம் ஞான நிஷ்டை ரெண்டு சொல்றோம். ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா ஞான பூமிகள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பூமிகள் சொல்றோம், 7 பூமிகள் ஞான பூமிகள் சொல்லியிருக்கோம். இந்த ஞான பூமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல்ல சத்சங்கம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ உங்களுக்கு எல்லாம் சத்சங்கம் நிறைய பேருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு விசாரணம் போயிட்டு இருக்கு, சில பேருக்கு சத்சங்கமா முதல் பதிவு சத்சங்கமா ஆயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ முதல்ல பாடம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் இது வந்து உள்ளுக்குள்ளார ஒரு இன்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு நல்ல விசாரத்துக்கு தூண்டும். முதல் பூமி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் பூமி எனது சுபேச்சா. 2வது பூமி குருவை அடைஞ்சதுக்கு பிறகு நடக்கிறது விசாரணா. அப்ப இப்ப நான் பேசுறது நிறைய பேருக்கு சத்சங்கம், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரம். இப்ப நான் நிறைய ஆங்கிள் வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் விசாரம். இதுக்கப்புறம் 3வது பூமி வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, மனநம் சித்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தனுமானசின்ற 3வது பூமி கிடைச்சிடும். 3வது பூமிக்கு பேரு தனுமானசி. மனசு மெலிஞ்சு போயிட்டே இருக்கும். மனசுல இருக்க வாசனைகள் எல்லாம் இது வேணும்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வா பத்தின்னு சொல்லக்கூடிய தன்னை தான் அடைதல் நடந்துடும்.
அதுக்கு பேர் தான் சாட்சா்காரம்னு பேர். அப்ப 4வது பூமியில இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சா்காரத்தை அடைந்தவன், சத்வாபத்தி அப்படின்னு பேர் அந்த 4வது பூமிக்கு பேர். இன்னொன்று வந்து அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரம்மவித் அப்படின்னு பேர், பிரம்மத்தை அனுபவம் செய்தவன் அப்படின்னு 4வது பூமியிலே ஆயிடுது. இந்த 4வது பூமியை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கு வரன், வரியான், வரிஷ்டன் அப்படின்னு 3 பூமிகள் இருக்கு. 4க்கு மேல 5, 6, 7. இந்த 3வது பூமியை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது சங்கல்பங்கள் இருந்திருக்கும் முன்னாடி ஜென்மங்கள்ல, இந்த லோகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ஒரு சங்கல்பம், நான் ரிஷிகேஷ்ல இருந்து யாத்திரை போயிருக்கேன், பாத யாத்திரை. நல்லா சார்தாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்லாம் போகும்போது நிறைய காடுகள்ல வந்து டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. நடந்து போகும்போது பாதையெல்லாம் இருக்காது, நிறைய இடத்துல மைல் ஸ்டோன்லாம் இருக்காது, காடுகள்ல எங்க இருக்க போகுது. அப்ப எனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு, ரொம்ப நான் சொல்றது வந்து 23 வயசுல, என்னோட 23 வயசு யாத்திரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பாதையில போகும்போது நான் நினைப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, போற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாவது சமயம் கிடைச்சா பின்னாடி இதெல்லாம் இந்த யாத்திரையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் போடணும், ஒரு ஏரோ மார்க், எல்லாத்தையும் ஒரு ஏரோ மார்க் வைக்கணும். ஏன்னா பின்னாடி வரவங்க நம்ம படுற மாதிரி கஷ்டங்கள் படக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய இது இருந்துச்சு அந்த யாத்திரை ஃபுல்லா போகும்போதெல்லாம். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் படிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா ஒண்ணுமே புரியாது, தலைகால் புரியாது, என்னடா அது அப்படின்னு. சம்ஸ்கிருதமா, ஐயோ பாவம் நம்மலாம் வந்து படிக்க முடியாது அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் நல்ல புஸ்தகமா பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் தோணுச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு. இப்ப நான் நடந்துட்டு இருக்க காரியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி பண்ண சங்கல்பம். அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷருக்கு அவருக்கு முன்னாடி ஏதாவது சங்கல்பம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆனதுக்கு பிறகு கூட அந்த சங்கல்பங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மெதுவா பகவான் அவர் மூலமா வெளிப்படுத்துறார். அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம்ன்றது எங்க சம்பவிக்கும் அப்படின்னா 4வது பூமியை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான், ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் லோக சங்கிரகம் சொல்லக்கூடிய லோக கல்யாணம் சித்திக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடைய வேண்டியதெல்லாம் அடையப்பட்டாயிற்று. இதுக்கப்புறம் அந்த லோக சங்கிரகம் பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா மெதுவா என்ன பண்ணும், மனசு ஒடுங்க ஆரம்பிக்கும். மனசு இப்ப இவரெல்லாம் விவேகானந்தர்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேய் மாதிரி வேலை பண்ணார். வேலை பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா லாஸ்ட் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பெரியவங்க வந்து ஜீவனை ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா சுவாமினா, அதெல்லாம் இல்லை, ஒரு ஒரு லோகத்துக்காக கல்யாணத்துக்காக பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்ம சுகம் இருக்கு பாத்தீங்களா, அது மெதுவா உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். இவங்க மெதுவா நிஷ்டனாக ஆரம்பிப்பாங்க, சமாதிஸ்தனாவே இருப்பாங்க, மெதுவா சமாதிக்கு அடைஞ்சிருவாங்க. அப்ப மனசுக்குள்ள நல்லா நமக்கு புரிஞ்சுக்கணும் என்னன்னா 4வது பூமிக்கு மேலதான் லோக சங்கிரகம். அப்ப அந்த 4வது பூமியை அடையறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் எங்க சம்பவிக்கும்னா சாதகனுக்கு ஒரு சமத்துவத்தை அடையறதுக்காக செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அதுக்கு வந்து கர்ம யோகம்னு பேரு. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதை எங்கேயுமே கன்ஃபியூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேரு இதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாதகனா இருக்கிறவன் என்ன பண்றான், லோக சங்கிரகம் பண்றேன்னு சொல்றான், தப்பு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தனக்கு தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடையறதுக்காக கர்மா பண்றான், அது கர்ம யோகம் பண்றேன்னு தான் சொல்லணும். ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக கல்யாணம் பண்றது அப்படின்றது அனுபூதி அடைஞ்சவனுக்கு மட்டும்தான். ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னா நிறைய டூப்ளிகேட் ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து சைனா மேக் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கர்மயோகத்தோட முக்கியமான விஷயமே கர்மயோகம் வந்து பண்ணும்போது ஈஸ்வர ஆராதனைன்னு ஆளை பார்க்காம பண்றதுன்னு சொல்றோம். இந்த கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு முக்கியமானது நம்ம சொல்றோம், என்னன்னா விராட் உபாசனா அப்படின்றது. முதல்ல என்ன பண்ணீங்க, கர்மயோகமா பலன தியாகம் பண்ணி பண்ற கர்மத்தை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மயோகம் மெதுவா டெவலப் ஆகும் போது, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும் போது என்ன தெரியுதுன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே விராட் சுரூபம். இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுல ஒரு அம்சம். நானும் விராட்டுக்குள்ளாரதான் இருக்கேன். இந்த லோகமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சகல ஜீவராசிகளும் விராட்டுல ஒரு அம்சம் அப்படின்னு சகல ஜீவராசிகள்ல இருக்கக்கூடிய பேதம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போகும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த சமாஜத்துக்குமே, மொத்த இந்த தேசத்துக்கும் இந்த லோகத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனால நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பார்ஷியாலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ஷியாலிட்டி இருக்கவே இருக்காது.
அப்ப கர்மயோகத்துல இருந்து நீங்க விராட் உபாசனைன்னு கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போதே உங்களுக்கு என்ன இருக்குன்னா பார்ஷியாலிட்டி எல்லாம் போயிடும், பேதங்கள் எல்லாம் போயிடும். நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மொத்தத்தையும் ஈஸ்வர சுரூபமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி பார்க்கிறவன் தான் பாத்தீங்கன்னா மெதுவா அந்த விராட் உபாசனையும் தாண்டி பாத்தீங்கன்னா கிரண்ய கர்ப்ப உபாசனைக்கு போறான். அதுக்கப்புறம் ஞானத்தை அடையிறான். அப்ப ஞானத்தை அடையும் போது சர்வம் பிரம்மமயம், இந்த உலகம் எல்லாம் பிரம்மஸ்வரூபம், ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னு வச்சுங்க. 6வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் 30வது ஸ்லோகம் சொல்ல போற. சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானி ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன. ஒரு ஞானியோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ஷியாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஞானியாக இருக்க முடியாது. யோகத்தினால பாத்தீங்கன்னா அந்த சமாதி நிலையை அடைஞ்சவன் எப்படி இருப்பான்னா சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம், எல்லா பூத்தங்களிலும் ஜீவராசிகளிலும் தன்னை பார்ப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னிடத்தில் சர்வத்தையும் பார்ப்பான். இது இருக்கணும். என்ன நான் எல்லாத்திலையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்னிடத்துல பாக்குறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பேதங்கள் எதுவுமே இல்லாம போயிடும். சர்வத்திர சமதர்ஷனகம் முக்கியமா சொல்லியிருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவன் தன்னையே பார்ப்பான், பிரம்மத்தையே பார்ப்பான். அவனுக்கு பேதம் கொஞ்சம் கூட இருக்காமல் போய்விடும். அப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா என்ன ஆவான் அப்படின்னா லோக சங்கிரகம் பண்றதுக்கு தகுதியானவன் அவன்தான். அவன்தான் பேதம் இல்லாம என்ன பண்ணுவான். இந்த டூப்ளிகேட் ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ஷியாலிட்டி, இந்த லோகத்துக்கு பாத்தீங்கன்னா சர்வபூத ஹிதே ரதாகான்னு சொல்லியிருக்கு லட்சணம் பின்னாடி ஞானிக்கு லட்சணம். சமதர்ஷனம் மட்டும் இல்ல, இந்த லோகத்துக்கு பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி எதுவுமே இல்லாம, பேதம் எதுவுமே இல்லாம, கிறிஸ்தவனாவது முஸ்லீமாவது எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகளையும், எவன் அயோக்கியனா இருக்கட்டும், பகவான் எப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கருணை காட்டுறாரோ அது மாதிரி எல்லாத்துக்கும் சேவையில இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் சர்வபூத்த ஹிதே ரதாக. அவனோட சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பண்றதுக்காகவே அவன் சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட இருப்பே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு கல்யாணம் பண்றதா இருக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா யாரு பாதையில அந்த அனுபூதியை அடையாம நடுவுலயே பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ண மாத்திரத்துல நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு நான் லோக சங்கிரகம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் இறங்குறானோ அங்கதாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி காலத்துல இவ்வளவு ஆசிரமங்கள் இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்லாம் இல்லவே இல்லை. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு பிறகு, நிஷ்டையை அடைஞ்ச பிறகு சர்வத்திலையும் சமதர்சனத்தை பார்த்தவனுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த லோக சங்கிரகம் சொல்லப்பட்டிருக்கு. நடுவுல சிரவண காலத்துல நீங்க இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சிரவணம் பண்ணிட்டு நான் பாத்தீங்கன்னா லோகத்துக்கு கல்யாணம் பண்றேன்னு இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? நிறைய இன்ஸ்டிடியூஷன் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பில் புக் நடக்கும். யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடந்துட்டு இருக்கு. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில் புக் பாத்தீங்கன்னா கணக்குல காட்டுறதுக்கு, ஒரு பில் புக் தனக்காக. நிறைய இடத்துல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹா சுவாமி பண்றார் அப்படின்னு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் என்னன்னா சொந்த ஊர்ல வீட்டை கட்டிப்பார். அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா சொத்து சேர்த்து கொடுப்பார். நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சாதுக்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீட்டோட கனெக்ஷன் இருக்கும். இங்க வாங்குற பணம் எல்லாம் சொந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சன்னியாசமே சித்திக்காத ஆட்கள் பேரலெல்லாம் வேற ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆசிரமத்துக்கு நான் போனேன். இங்க தமிழ்நாட்டுல இங்க நம்ம திருவண்ணாமலையில ஒரு ஆர்ஃபனேஜ். அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற தட்டு எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே ஜனம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் உடஞ்சு போன தட்டு. ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா யாருக்கும் டொனேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேட் டொனேட் பண்ண முடியும். அந்த டொனேட் பண்ணி நீங்க புது பிளேட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் வசதியா இருக்குன்னு பணம் தராம போயிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு தட்டெல்லாம் உடஞ்சு போன தட்டாவே கொடுக்குறோம். ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்குறதுக்கே சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ஆசிரமத்துக்கு நான் போனேன். இது ஒரு திருவண்ணாமலை இருக்கிற ஆசிரமம், ஒரு ஆசிரமம் இல்ல, ஒரு ஆர்ஃபனேஜ். அதுல பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கருணையோட இருந்து எல்லாம் நிறைய காரியம் பண்ணேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆபீஸ்க்கு ஒரு நாள் போக வேண்டியிருந்துச்சு. பார்த்தா இன்டர்நேஷனல் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஆபீஸ் இருக்குமோ 1.25 கோடி ரூபாய் ஒரே ஒரு பில்டிங். உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி பக்கவா இருக்கு. நான் பார்த்தேன்.
ஒரு பக்கம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி கொடுத்து ஓட்டை தட்ட வச்சுக்கிட்டு ஒரு துணியை வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு ஒரே மாதிரி மோசமான துணி ஒரே மாதிரி இருக்கும், ஜெயில் கைதிகள் கொடுக்குற மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப ஏக்கத்துல இருக்கும். ஒரு இட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்லி கிடைக்கவே கிடைக்காது, டெய்லி கஞ்சி தான் போயிட்டு இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா வர இவங்களையும் கெஸ்டையும் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கஞ்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்க புவரா இருக்கோம் அப்படின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணாதான் டொனேஷன் கிடைக்கும். ஆனா அவங்க ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், கார்பரேட் ஆபீஸ், சென்ட்ரலைஸ்டு ஏசி. அங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ். நான் போய் பிரம்மாண்டமா இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல இன்னொரு ஆசிரமத்துக்கு நான் போனேன், ஒரு சன்னியாசி நடத்துற ஆசிரமம், ஆர்ஃபனேஜ். அந்த ஆர்ஃபனேஜ் போனதுக்கு பிறகு நாங்க 2 சுவாமிகள் போயிருக்கோம். குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 பேர் குழந்தைங்க இருக்காங்க. 50-60 பேருக்கு மேலே 100 பேர் கிட்டே இருக்காங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி பசங்க, எல்லாம் குட்டி குட்டி பசங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்காக உட்கார வச்சாங்க. உட்கார வச்சோன்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சோம். எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பசங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க ஒரு 3 சாதுக்கள் உட்கார்ந்துருக்கோம், 4 சாதுக்கள் உட்கார்ந்துருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சின்னு சொல்ற அந்த அரிசி கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பரிமாறப்பட்டது. எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுட 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 இட்லியும் தோசையும் பரிமாறப்பட்டது. அந்த குழந்தைங்களை பார்த்தா என்ன ஆகும் யோசிப்பாங்க. இது மாதிரி எவனாவது அரக்கன்கள் இருப்பாங்களா இந்த உலகத்துல? என்னால வந்து ஒரு வாய் சாப்பிட முடியல. நான் நினைச்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க தட்டை பாக்குது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க டேபிள் போட்டு 3 பேர் உட்கார்ந்து இட்லியும் தோசையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி கொடுத்துட்டு இருக்காங்க. மத்தியானம் பார்ஷியாலிட்டி, மத்தியானம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஸ்பெஷல், மற்றவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் நார்மல் ஃபுட்டு. அப்ப அந்த குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்தோட பாக்குது. இது நீங்க, நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா விஷனுக்காக சொல்றேன். நீங்க போகும்போது பாருங்க இதெல்லாம். இந்த பார்ஷியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசியும் ஒண்ணுங்க, எல்லா ஜீவராசியும் ஒண்ணு. இந்த தேகம் என்னது, பஞ்சபூதம், எல்லாம் பஞ்சபூதம். உள்ள இருக்கிற பிராணன் ஒரே தத்துவம் தான், ஒரே மனசு தான், கிரணி கர்ப்ப மனசு. எல்லா மனசும் ஒரே மனசு, எல்லாத்துக்கும் பசி ஒண்ணுதான். எங்க பேதம் வந்துச்சு? பேதம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத ஹிதேரதா. அந்த குழந்தைங்க வந்து ஏக்கத்தோட இருந்து, எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா அங்க இருந்து நான் மூவ் ஆயிட்டேன். அங்க இருக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இதுதான் தப்பாச்சு, இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படி ஆசிரமங்கள்ல பெரும்பாலும் இது நடக்கும். இன்னொரு இடத்துல வந்து கர்மயோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய பேனர். கர்மயோகம் பண்ற இடத்துல எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, டொனேஷன் 100 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா 95 ரூபாய் தனக்காக செலவு பண்ணிக்கிட்டு 5 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேனருக்கு 2 ரூபாய் ஆயிடும். விளம்பரத்துக்காகவே 2 ரூபாய் போயிடும். மீதி 3 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நடந்துச்சு. மெடிக்கல் கேம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது மெடிக்கல் கேம்புக்கான இது வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு. 2 லட்சம் ரூபாய் மெடிக்கல் கேம்புக்குன்னு போட்டாச்சு. மெடிக்கல் கேம்புக்கு போனதுக்கு பிறகு இங்க இருந்து போய் தங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த கேம்ப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவா பண்றதுக்கு வாலண்டியர்ஸா போனவங்க தங்கினது வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் செலவாயிடுச்சு. அதுல கேம்போட செலவு, மெடிக்கல் கேம்போட செலவு, இவங்க ஒரு நாள் போயிட்டு தங்கி வந்ததுக்குள்ளார 1,20,000 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிற 80,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவு பண்ணி, அந்த கேம்புக்கு வந்தவங்களுக்கு சரியா ஃபுட்டு கொடுக்கல, ஒன்றும் பண்ணல, மெடிசன் கொடுக்கல. ஏன்னா கொடுக்க முடியாது அவங்களுக்கு. 2 லட்சம் ரூபாய் 1,20,000 ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிட்டா அப்ப அவங்களுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்க முடியும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இதாங்க இப்பதான் இப்ப நம்ம பண்ணுவோம். பேனர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், அருமையா இருக்கும், இவங்க நாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லாம் இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல கர்மத்தை பண்ணிருக்காங்க, கர்ம யோகம் பண்ணவில்லை. கர்மயோகமும் நடக்கல, அதே மாதிரி லோக சங்கிரகமும் நடக்கல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர்லயும் வெறும் பேனர்லயும் மட்டும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம், என்ன லட்சியம்ன்றதுல நமக்கு கவனம் இல்லாம போச்சு. அப்ப லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமத்துவத்தை அடையிறது. பகவான் பார்த்துட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ளார பகவான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பெனிஃபிட்டுக்காக நீங்க கர்மா பண்றீங்க அப்படின்னா வெளியில பேனர் போட்டுங்க, உலகம் நம்பும். ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ப மாட்டார். அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மித்தியாச்சாரம் ஆயிடும், பொய்யொழுக்கமா போயிடும், பெரிய பாப்பமாயிடும். இது மாதிரி நிறைய பார்த்துட்டு வந்தாச்சு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் பண்ற இடத்துல ரொம்ப பியூரிட்டி வேணும்.
கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணினீங்கன்னா உங்களை பந்தத்துல இருந்து விடுவிக்காது. நிறைய பேர் ஜீவன ஃபுல்லா கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ பாவத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம, எப்படி பாவிக்கணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ பிரதானம். இந்த பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணக்கூடியது. அந்த இடத்துல பொல்யூஷன் வந்துடவே கூடாது. உலகமா நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க போகுது. உள்ள இருக்கிற சாட்சாத் ஈஸ்வரன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உள்ள இருக்கிறவர் தான் நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு அவர் தான் அந்த மோட்சத்தையும் ஞானத்தையும் கொடுக்க போறார். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு 10 ரூபாய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தாலும் வாங்குறோம் அப்படின்னா, அந்த 10 ரூபாய்க்கு மேல நம்மள்ட்ட இருந்து ஒரு ரூபாய் போட்டு செலவு பண்ணலாம் முடிய, அதுல இருந்து ஒண்ணு கூட எடுத்துடக்கூடாது. கர்மயோகம் அப்படின்னா 100% கர்மயோகமா ஈஸ்வர ஆராதனையா பண்றதுதான் கர்மயோகம். ஆனா இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிறது அது இல்லை. அதனால என்ன பண்றது அப்படின்னா, செல்ஃபா பண்ணுங்க. கர்மயோகத்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையில என்ன இருக்கோ அதை டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப கம்மியா இருக்காங்க. பேனர் போட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நல்ல ஆட்களையும் ரொம்ப தெரியும். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரமணன் ஒருத்தர் இருக்கார். நீங்க எப்போ வந்தீங்கன்னா நேரண்ணாமலையில ஒரு ரமணன் ஒருத்தர் இருக்கார். பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பர்சன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர் ஓல்டேஜ் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல இருக்காங்கல்ல, 50 70 80 பேர் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸோ இதோ பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்கா. தனக்காக எந்த விஷயத்தையும் பயன்படுத்துறது. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக பண்றோம் கர்மயோகத்தை பண்றது எதுக்காக பண்றோம், இல்ல ஈஸ்வர ஆராதனையா நம்ம பண்றோம்னா அங்கேயும் நமக்கு வந்து அப்ப ஈஸ்வரனை நீங்க எங்க விட்டுட்டீங்களோ, ஈஸ்வரன் உள்ள இருந்து பாக்குறாருன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமத்துவத்தையும் அடைய முடியாது, ஈஸ்வர ஆராதனைன்ற பாவமும் வராது, ஏமாத்த ஆரம்பிச்சுவோம். அப்ப அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ரமணன் சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் சாமி பண்றாரு சுவாமி அப்படின்ட்டு. அவர் தாம் பண்றேன்றது கூட வந்து சொல்லவே மாட்டார். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூரிட்டி, ரொம்ப அற்புதமான பர்சன். நான் வருஷக்கணக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கு. தனக்காக எந்த இதுவும் பண்ணிக்கிறது இல்லை. அப்படியே தன்னோட நிலை அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க நல்ல ஆட்கள் இருக்காங்க. அப்ப அதுதான் நம்ம வந்து முக்கியமா பண்ண வேண்டியது. வருஷக்கணக்கா கர்மயோகம் தேவையில்லை, நிறைய ஜீவன வரைக்கும் கர்மயோகம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சு. இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் பண்ணலன்னா என்ன நடக்கும் சுவாமி? இந்த பிரம்ம வித்துன்னு சொல்லக்கூடியவங்க, என்னோட குருநாதர், இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. தப்போவன் மகராஜ் இருந்திருக்கார், என்னோட குருநாதரோட குருநாதர், அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக நிறைய காரியம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருத்தர் டீச்சிங்ல இருந்திருப்பார், ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை உத்தாரணம் பண்றதுக்காக பப்ளிக்ல போய் பேசியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. லோக சங்கிரகமா நடந்து, லோக சங்கிரகம் நடக்குது அப்படின்னா தனக்கு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப எம்மமா இருக்கும். இந்த லோகத்துக்கு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அளப்பரிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுதான் லோக சங்கிரகத்தோட தாற்பயம். ஆயிடுச்சா? ஆச்சாரியர் 23வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அந்த 23 நல்ல கிளியர் விஷன் இருக்கணும். சாதகன் சமத்துவத்தை அடையிறதுக்காக கர்மயோகம் பண்ணணும். சித்த புருஷனானவன் மட்டும்தான் இந்த உலோகத்துக்கு கல்யாணம் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கே நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. பேனர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? லோக கல்யாணம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லோகத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தனக்கு கல்யாணம் பண்ணிப்பான். தனக்கு எல்லாத்தையும் வசதியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவான். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா லோக கல்யாணம் இல்லை ஆயிடுச்சு. பாஷத்துக்கு இதுக்கு வந்து ஸ்லோகம் யதி யகம் நவர்த்தேயம் யதி யகம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதஹ ஜாது கர்மண்ய தந்திரிதஹ மம வர்த்மானுவர்த்தந்தே மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः மனுஷ்யாः பார்த்த சர்வசः யதி யகம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதஹ மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. ஆச்சாரியர் சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து, ஏப்பா நீ தான் ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்தை சொல்றாரு, என்ன பார்க்கலாம்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒர்க் பேய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ப எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எனக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லாமையே நான் காரியமா பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு போன ஸ்லோகத்தை சொன்னார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த சொல்றார்,
யதி ஒருவேளை, யதி ஹி அகம், ஹீன்றதுக்கு அர்த்தம் ஏனெனில், யதி ஒருவேளை, அகம் ந கர்மணி அத்தந்திரிதா ஜாத்து ந வர்த்தேயம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதந்திரித்தகன்றதுக்கு அர்த்தம், அதந்திரித்தகன்றதுக்கு அர்த்தம் சோம்பல் இல்லாமல், கவனம் இல்லாமல் அர்த்தம். நான் வந்து பாத்தீங்கன்னா கவனம் இல்லாமல் அதந்திரித்தக ந, ஒருவேளை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கவனத்தோடன்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவனத்தோட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கர்மத்தை எல்லாம் செய்யவில்லை என்றால், ஒருவேளை அகம் நான் ந வர்த்தேயம் ஈடுபடவில்லை என்றால், கர்மத்தில் செயல்படவில்லை என்றால், ஜாத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளைய யதி ஜாத்து ஒன்னு ஆகிருங்க. கர்மணி கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடவில்லை என்றால், அதந்திரித்தகன்றதுக்கு அர்த்தம் தந்திரித்தகனா ஆலசியம்னு அர்த்தம், அதந்திரித்தகன்றதுக்கு அர்த்தம் ஆலசியம், சோம்பல் இல்லாமல், கவனக்குறைவோட இல்லாமல். கவனக்குறைவுக்கு பேரு தந்திரித்தகன் பேரு. அதந்திரித்தகனா கவனக்குறைவு இல்ல, அதுக்கு ஆப்போசிட் என்னது, ரொம்ப கவனத்தோட, ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட, சோம்பல் இல்லாமல் நான் கர்மங்களில் ஈடுபடவில்லை எனில் ஒருவேளை என்ன ஆகும் அப்படின்னா, மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாஹா, ஹே பார்த்த, ஹே பார்த்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனுஷ்யாஹா சர்வசக மனிதர்கள் எல்லா முறையிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மம வர்த்மானு அனுவர்த்தந்தே, மம வர்த்ம அனுவர்த்தந்தே, என்னுடைய பாதையையே, வர்த்மன்றதுக்கு அர்த்தம் பாதை, மார்க்கம், நான் என்ன பண்றனோ என்னுடைய பாதை எதுவோ அதையே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஜைகளும் வந்து பாத்தீங்கன்னா லோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அனுவர்த்தந்தே பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்ப என்ன அர்த்தம், கிருஷ்ணர் பண்ணார். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நாரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 16,000 கோபிகைகள் இருக்காங்களே, ஒரு ஆளு ஒரு கிரகஸ்தாசிரம தர்மத்தையே ஃபாலோ பண்ண முடியல. இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா 16,000 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, இவங்களுக்கு எப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவாரு அப்படின்னு இவர் நாரதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோபிகைகளோட வீட்டுக்கும் போய் பாக்குறாரு. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,000 அவதாரத்தை எடுத்துக்கிட்டு எல்லா வீட்லயும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒவ்வொரு கோபிகைகளோட இருந்துகிட்டு அக்னிஹோத்திரத்தையும் பஞ்சமகா யஜ்யங்களையும் முறையா பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்தா ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும், ராமரா இருந்தாலும் கிருஷ்ணரா இருந்தாலும் அவதார புருஷர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழி நடந்து காட்டியிருக்காங்க எப்படி போகணும் அப்படின்னு. அப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க அது மாதிரி பண்ணாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பின்னாடி ஃபாலோ பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, நான் இந்த ஒவ்வொரு கர்மத்தையும் கான்சென்ட்ரேஷனோட கவனத்தோட சோம்பல் இல்லாம நான் பண்ணல அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்களும் பண்ணாம போயிடுவாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஒண்ணுமே இல்லை. எதி புனக ஒருவேளை, எதி ஒருவேளை, அகம் ந வர்த்தேயம் கதாச்சித், ஜாத்துன்றதுக்கு அர்த்தம் கதாச்சித்துன்னு அர்த்தம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருபோதும் கர்மணி அதந்திரித்தக, அதந்திரித்தகனா என்ன அர்த்தம், அனலசகன் போட்டார், ஆலசியம் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் கவனத்தோட நான் வந்து ஒரு கர்மத்தை பண்ணல அப்படின்னா, பண்ணாம இருந்தேன் அப்படின்னா, மம சிரேஷ்டஸ்ய சதக, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளா இருக்கேன், சிரேஷ்டனா இருக்கேன். கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சிரேஷ்டனா இருக்கக்கூடிய என்ன வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற என்னை, என்னுடைய வர்த்ம, என்னுடைய மார்க்கத்தை, வர்த்மன்றதுக்கு அர்த்தம் மார்க்கம், என்னுடைய மார்க்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா அனுவர்த்தந்தே மனுஷ்யாக பின்தொடர்ந்து செல்வார்கள். கிருஷ்ணரே பண்ணலப்பா, நம்ம எதுக்கு பண்ணணும், ஃப்ரீயா கிருஷ்ணரே உட்கார்ந்து இருந்தார், அப்ப நம்மளும் உட்கார்ந்தே இருப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களா ஆயிடுவாங்க. அதனால ஹே பார்த்த சர்வசகனா சர்வ பிரகாரைஹி, அப்ப கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துற இடத்துல இருக்கார். அவருக்கு என்ன பண்றாரோ அதேதான் மத்தவங்க பண்ணுவாங்க. அவர் சோம்பி இருந்தார் அப்படின்னா, கர்மம் பண்ணாம இருந்தாருன்னா மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க என்ன பண்றாங்களோ, முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, யத்யதாச்சரதி சிரேஷ்டக 21வது ஸ்லோகம், அந்த 21வது ஸ்லோகத்தை தான் இங்க 23வது ஸ்லோகத்துல தன்னை வச்சுக்கிட்டு ஆச்சாரியா சொல்லியிருக்கார். 21, 23 ரெண்டும் ஒரே அர்த்தம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் அவதாரிக்கா இருக்கு. ததாச்ச கோ தோஷ இத்தியாக,
சரிப்பா இருந்துட்டு போட்டுமே, கிருஷ்ணன் நீ வந்து சும்மா இருக்கிற, பப்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்காங்க, சோம்பி போய் எந்த கர்மத்தையும் பண்ணாம இருக்காங்க. அப்படி பண்ணாம இருந்தாங்கன்னா என்ன சுவாமி நடக்கும், என்ன தோஷம் வரப்போகுது? தத்தா அந்த விதமாக, தத்தானா அந்த விதமா நீ சும்மா இருந்து ஒன்ன ஃபாலோ பண்றவங்களும் சும்மா இருந்தாங்க அப்படின்னா அதனால என்ன தோஷம் உண்டாகும்? கோ தோஷக, அவ்வாறு இருக்கிறதுனால என்ன தோஷம் உண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆக அதை குறிச்சுதான் கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகத்தை சொல்றார். 24வது ஸ்லோகம். உத்சீதேர்யுரிமே லோகாஹ, உத்சீதேயுரிமே லோகாஹ, ந குர்யாம் கர்ம சேதகம், ந குர்யாம் கர்ம சேதகம். உத்சீதேயுரிமே லோகாஹ, ந குர்யாம் கர்ம சேதகம். சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம், சங்கரஸ்ய கர்த்தா, சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம். உபகன்யாமிமாः பிரஜாः, உபகன்யாமிமாः பிரஜாः. உத்சீதேயுரிமே லோகாः, ந குர்யாம் கர்ம சேதகம். சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம், உபகன்யாமிமாः பிரஜாः. உத்சீதேயுரிமே லோகாः, ந குர்யாம் கர்ம சேதகம். சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம், உபகன்யாமிமாः பிரஜாः. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சேத் ஒருவேளை, சேதகம் இருக்குல்ல, அந்த சேத்தகம் எடுத்துக்கங்க. சேத்து அகம், ஒருவேளை. சேத்து அப்படின்னா ஒருவேளை, அகம் நான், கர்ம ந குறியாம், கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்யாமல் போவேன் என்றால், என்னுடைய கர்த்தவியத்தை பண்ணாம. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கார். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களா இருக்கட்டும், அவருடைய கர்த்தவியம் சொசைட்டிக்காக பண்ண வேண்டிய கர்மங்களா இருக்கட்டும், இந்த கர்மங்களை எல்லாத்தையும் நான் ஒருவேளை செய்யாம போனேன் அப்படின்னா என்னாகும்? யதி, சேத்துன்றதுக்கு அர்த்தம் யதி தான். ஒருவேளை நான் கர்ம ந குறியாம், கர்மத்தை செய்யவில்லை என்றால் என்னாகும்? இமே லோக்காகா, இந்த லோக்கங்கள் எல்லாம், உலக மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்சீதேயுகு, உத்சீதேயுகு, உத்சீதேயுர் இமே, அந்த இமேவை தனியா பிரிச்சீங்கன்னா உத்சீதேயுகு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இந்த உலகம் எல்லாமே என்ன ஆவாங்க அப்படின்னா கெட்டு போவார்கள். கெட்டு போவார்கள், நாசத்தை அடைவார்கள். உத்சீதேயுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசத்தை அடைவார்கள். மேலும் அது மட்டும் இல்ல, நாசத்தை அடையறதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, நம்ம சொல்லியிருக்கோம்ல, யாரு யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு சாதனம் கர்மம் தான். யோகத்துல ஏறணும் அப்படின்னா, மோட்சத்தை அடையணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்? சித்த சுத்தி வேணும், சமத்துவம் வேணும். அப்ப சமத்துவத்தை அடையாம வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த சம்சாரத்திலேயே பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து துக்கத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மானசீக ப்ராப்ளம் இருக்கு. 1-2 யோசிச்சு பாருங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் காரணம் சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம், நிறைய காமப்படுறோம். அப்ப நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்ல அப்படின்னா சோம்பி உட்கார்றோம்னு வச்சுங்க, காமிய கர்மம். இல்ல அப்படின்னா கர்மத்தை பண்ணாம சும்மா இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை என்ன பண்ணும்? திரும்ப 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 சம்சாரத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டா, லோக சங்கிரகத்துக்காக கர்மா பண்ணிட்டு இருக்கார். அப்ப பலனை எதிர்பார்க்காம இந்த கிருஷ்ண பரமாத்மா பண்றார் தர்மத்துக்காக. ஒருவேளை அவர் பண்ணல அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி கிருஷ்ணர் மாதிரியே கர்மத்தை பண்ணாம போயிடுவோம். அப்படி கர்மத்தை பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா ந கர்ம நாம நாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே, 4வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. கர்மத்தை ஆரம்பிக்காமல் செய்யாமல் என்ன பண்ண முடியாது? நீங்க நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. சும்மா இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தோட இது, அந்த மோட்சத்தை அடைய முடியாமல் போய்விடும். அப்போ கிருஷ்ணர் சும்மா இருந்தாருன்னா கீழே இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்றவங்களும் சும்மா போயிடுவாங்க, இருந்துருவாங்க. அதனால இவங்களுக்கு அந்த கரண சுத்தி உண்டாகாது. மேல் நோக்கி அவங்களால போக முடியாம திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து இங்கேயே இருந்து விடுவார்கள். அது மட்டும் இல்ல, மேலும் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் இமா பிரஜாஹா. என்னது சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம்னா நான் எல்லாத்திலையும் சங்கரகத்தை உண்டு பண்றவன். சங்கரகன்னா என்ன அர்த்தம்? சங்கரம். சங்கரகன்னா என்ன அர்த்தம்? கலப்புன்னு அர்த்தம்.
எல்லாம் கலந்து போயிடும். சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை வச்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வானப்பிரஸ்தர்களை பார்த்து கர்மத்தை கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றேன். பாருங்க, ஆணுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு உபதேசம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 45 வயசுல இருக்கிற ஒருத்தரை பேய் மாதிரி வேலை செய்யுங்க. இந்த சமயம் வேலை செய்யற சமயம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. 50 வயசு வரைக்கும் 55 வயசு வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதே 55 வயசுல இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. உபாசனைக்கு வந்து கண்ணு மூடி உட்காரு பாருங்க. தேவையில்லாம ஊர்ல இருக்க வேலையெல்லாம் கண்டபடி இழுத்து பண்ணாது. 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்டையும் நான் என்ன பண்றேன், கர்மத்தை கம்மி பண்ணிக்கிட்டே போங்கன்னு சொல்றேன். சன்னியாசிகள்கிட்ட பேசும்போது ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்கிறேன். சன்னியாசியோட வேலை என்னது? நிஷ்டைய பிராப்தி பண்ணது. நிஷ்டைய பிராப்தி பண்ணாம நீ எதுக்கு ஊர்ல இருக்க கண்ட வேலையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வகர்ம சன்னியாசத்தை சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒருத்தருக்கு கர்மத்தை பண்ணுன்னு சொல்லுது, ஒருத்தருக்கு மானச கர்மத்தை பண்ணுன்னு சொல்லுது, ஒருத்தருக்கு எந்த கர்மத்தையும் பண்ணாத வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுது. இன்னொருத்தருக்கு நிஷ்டை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் சும்மா ஆத்மாராமனா எந்த கர்மத்தையும் பண்ணாம அவன் பாட்டுக்கு மரத்தடியில் ஆகாயா உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான உபதேசங்கள் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயும் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா சும்மா இருந்தாருன்னு வச்சுங்க. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற கிருஷ்ணரே சும்மா இருந்தார். நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுல வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவான். கிருஷ்ணர் சும்மா இருந்தாருப்பா, அதனால நானும் சும்மா இருக்கேன் அப்படின்னு கிரகஸ்தர்கள்லாம் சும்மா இருந்தாங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசாசிரம தர்மத்தோட கர்மா என்ன ஆயிடும், கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்துடும். அப்ப எல்லாரும் வந்து நான் கிருஷ்ணர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கர்மத்தையும் உபாசனையையும் விட்டுட்டு எல்லாம் கலந்து போயிடும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதுதான். இப்ப வழிகாட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா 5000 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல கிருஷ்ணர் வந்து 5000 வருஷம் ஆகி போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தேஞ்சு போச்சு உபதேசம் தேஞ்சு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்கங்க இஷ்டப்படி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பெரிய டீச்சிங் வந்து வேதாந்தத்துல உள்ள வந்தோடனே என்ன டீச்சிங் சொல்றோம் அப்படின்னா, சும்மா இருங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். நிறைய இடத்துல டீச்சிங். அப்ப சும்மா இருங்க, யாருக்கு சும்மா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? சமத்துவத்தை அடையாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும், அது அவனை ஸ்பாயில் பண்றோம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது நிறைய தான் நடந்துட்டு இருக்கு. சித்த சுத்தி அடையறதுக்கு வந்து சாதனமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மம் தான். அந்த கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, நிஷ்காமியமா பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, இங்க ரமணாசிரமத்தை நான் பாக்குறேன் நிறைய பேர் ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் போகாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நாள் சும்மா உட்காருவாங்க. அந்த தாமச குணம் வந்து என்ன பண்ணும், அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமசத்திலே வச்சிருக்கும். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி போகவே முடியாது, சித்த சுத்தி அடைய முடியாது, சமத்துவத்தை அடைய முடியாம போயிடும். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள்ட்ட வந்து வேதாந்தத்தை சொல்லும் போது என்ன பண்றாங்க, ஒண்ணும் பண்ண வேணாம் புரிஞ்சுங்க. அவனை என்ன பண்ணிருக்கணும், சமத்துவத்தை அடைஞ்சியா இல்லையா கேட்கணும், மீட்டர் பிடிச்சி பார்க்கணும், கையை பிடிச்சி பார்த்து மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவன் இன்னும் சமத்துவத்தை அடையல, இன்னும் லோகத்துல சத்தியத்துவ புத்தி இருக்கு, லாப நஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணுப்பான்னு அவனுக்கு அதை வந்து எம்பசைஸ் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒண்ணும் பண்ண வேணாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எதுங்க கர்மயோகம், புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு சமத்துவம், புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதானம், எதுக்காக உட்காரணும், எல்லாம் பண்ணணும். அப்ப அனுபூதின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசிரம தர்மத்தையும் முறையா பண்ணணும்ன்ற அவசியம் இல்லாம போயிடும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 5125 வருஷம் ஆச்சு இந்த உபதேசம் நடந்து. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலந்து போச்சு. கிரகஸ்தாசிரம தர்மம் எல்லாம் போச்சு, வானப்பிரஸ்தம் கலந்து போச்சு, சன்னியாசி தர்மம் கலந்து போச்சு. சன்னியாசிகள்லாம் கிரகஸ்தர் மாதிரி கர்மா பண்றான், கிரகஸ்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கலந்து போயிடும். ஆச்சாரியர் அதான் சொல்றார், என்னன்னு கேட்டீங்கன்னா, நானே வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருந்தேன் அப்படின்னா இந்த கருமங்களை சங்கரகம் பண்ணவனா, சங்கரஸ்ய கர்த்தாசியாம், அந்த சங்கரம் நடந்ததுக்கு, சங்கரம்னா அந்த கருமங்கள்லாம் கலந்து போவதற்கு நானே பண்ணவன் ஆயிடுவேன் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அது மட்டும் இல்ல, அதனால என்ன சுவாமி ஆகும், இமா பிரஜாஹா உபகன்யா, இந்த பிரஜைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சவனாயிடுவேன் நான், இந்த பிரஜைகள்லாம் கெட்டு போவார்கள், அவங்களோட தர்மத்தை பண்ணாம கெட்டு போயிடுவாங்க. இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான செட்டப் எது அப்படின்னா அந்த வர்ண தர்ம ஆசிரமங்கள். இந்த வர்ணத்தை விட்டுருங்க, ஆசிரம தர்மத்தை வந்து இண்டிவிஜுவல். இதை நம்ம பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உத்தாரணம் கிடைக்கும். நைஷ்கர்மிய சித்தி அடையறதுக்காக தான் கர்மம், உபாசனம், ஞானம் சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தாசிரமத்துல பேய் மாறி வேலை செய்யுங்க, நல்லா வந்து ஒரு 40 வயசுக்கு மேல வந்து மெதுவா என்ன பண்ணுங்க, நிஷ்காமியத்தை கொண்டு வந்துருங்க ஃபுல் டைம்.
அதுக்கப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல நல்ல உபாசனையை, நிஷ்காமமான உபாசனையை பண்ண ஆரம்பிங்க. இது மெதுவா 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 வந்து அகம்ல நிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியத்தை உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கும். அப்படி இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கர்மங்களை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு போகவே முடியாது. அதனால என்ன ஆகும், ஜீவர்கள் இங்கேயே பிறந்து இறந்து புழுப்பூச்சியா பிறந்து நாசத்தை அடைவார்கள். அதை பண்ணினவனா நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. அது மட்டும் இல்ல, உத்சீதேயுகு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா வினஷ்யேயுகு அப்படின்னு அர்த்தம். நாசத்தை அடைவார்கள். எப்படி அப்படின்னா, இமே சர்வே லோகாக, இந்த உலகம் எல்லாம் மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா லோகஸ்திதி நிமித்தசிய கர்மனக அபாவாத். இந்த லோகம் ரன் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க கர்மத்தை பண்ணாதானே சுவாமி நடக்கும். விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு உட்கார்ந்துட்டான் அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? வீடு கட்டுறவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோம்பலா உட்காந்துட்டானா என்ன ஆகும்? நீங்க ஹிமாலயாஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த ஆம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஹிமாலயாஸ்ல சோம்பேறிகனா மகா சோம்பேறிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹிமாலயாஸ்ல இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு ஆரம்பிப்பான். 3 சீட்டு 4 சீட்டு எல்லாம் போட்டுட்டு அங்கங்க உட்காந்துட்டு. ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா பண்ற கர்மத்தை பார்க்கணும். ஹிமாலயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் யாருனால போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்திரீகளால போயிட்டு இருக்கு. நல்லா கர்மா பண்ணுவாங்க. இந்த உலகம் அந்த ஃபேமிலி எல்லாம் ரன் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் பேய் மாதிரி வேலை பண்ணுவாங்க. ஆண்கள் எல்லாம் சோம்பி உட்கார்ந்துருப்பாங்க. ரிஷிகேஷ்ல எல்லாம் போனீங்கன்னா, வியாபாரத்துக்கு வியாபாரம் கடைக்கு ஏதாவது போறீங்கன்னு வச்சுங்களேன், வேலையே செய்ய மாட்டான். கேமரா சாயே அப்படின்வான். எந்திரிக்கவே மாட்டான் இடத்துல விட்டு. நீயே எடுத்துக்க மாட்டாச்சுமா. அதாவது எந்திரிச்சு அவனுக்கு வந்து அந்த வியாபாரம் பண்றதுக்கு கூட முடியாது. அவ்வளோ சோம்பேறிகள். ரிஷிகேஷ்ல இருந்து மேலெல்லாம் மலைக்கு மேலாம் போயிட்டீங்கன்னா ஒர்க்கே பண்ண மாட்டான். அப்ப வியாபாரம் எப்படி நல்லபடியா நடக்கும்? நடக்காது, வியாபாரம் நடக்காது. அப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணல அப்படின்னா, ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணலன்னா, ஒரு விவசாயி விவசாயம் பண்ணல அப்படின்னா, ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தாம விட்டுட்டான் அப்படின்னா ஃபேமிலி கெட்டு போயிடும், உலகம் கெட்டு போயிடும். விவசாயம் கெட்டு போச்சுன்னா நமக்கு ஃபுட்டு கிடைக்காது. எல்லாம் இந்த சக்கரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நின்றும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்தோட ஸ்திதி நிமித்தசிய கர்மனக, இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கு வந்து என்ன கருமம் தேவைப்படுதோ அந்த கருமத்தை வந்து யார் யாரெல்லாம் என்ன பார்த்து நான் பண்ணாம இருந்தேன்னா அவங்களும் பார்த்து பண்ணாம விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆயிடும், ந குறியாம் கர்ம சேத், ஒருவேளை நான் கர்மத்தை பண்ணவில்லை என்றால் சேதகம், நான் கர்மத்தை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா கிஞ்ச சங்கரஸ்ய கர்த்தாசியா, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சங்கரகத்தை வந்து பண்ணவனா நான் ஆவேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சங்கரகம் ஆயிடும். சங்கரகனா என்ன அர்த்தம், கர்மங்கள் கலந்து போயிடும். சன்னியாசி மாதிரி இருப்பாரு. நீங்க ரிஷிகேஷுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சன்னியாசிகள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ண மாட்டான். அப்ப ஆனா அவன் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சமத்துவத்துக்காக கர்மம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா பண்ணாம இருப்பான். மகாராஜ் அப்படின்னு கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு எல்லாம் கிரகஸ்தர்கள்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஜுக்களோட சாதுக்களோட சங்கம் வச்சுக்கிட்டு நல்லா கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு அப்படியே போதையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. சன்னியாசி இருக்கான் சரி விடுங்க, கிரகஸ்தர் அப்படி இருந்தானா என்ன ஆயிடும், ஃபேமிலி எப்படிங்க, குழந்தைங்க எப்படி படிக்க வைக்கிறது, அவங்களை எப்படி நல்ல நிலை கொண்டு வர்றது, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டிலேயே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நானே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி காரியத்தை பண்ண வச்சவனா ஆயிடுவேன் அப்படின்னு கிருஷ்ண சொல்ற. அது மட்டும் இல்ல, தேன காரணேன்னு அது மாதிரி கர்மங்கள் எல்லாம் கலந்து போச்சு அப்படின்னா சும்மா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாம் என்ன ஆகும், உபகன்யாம் இமா பிரஜாஹா, உபகன்யாம் இமா பிரஜா பிரஜானாம் அனுகிரகாய பிரவருத்தக. நான் எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கேன் ஆச்சாரியர் இருந்து, எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லப்படுற அடுத்த அத்தியாயத்துல வருது, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லப்படுற. இந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்தாரணம் பண்ணி இந்த லோகத்துக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் அவதாரம் பண்ணதே. அப்ப கிருஷ்ண பரமாத்மாவோட அவதார ரகசியம் என்னது அப்படின்னா, பிரஜானாம் அனுகிரகாய பிரவருத்தா, பிரஜைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக தான் அவதாரம் எடுத்து அவர் கர்மத்துல ஈடுபட்டு இருக்காரு. அப்படி ஈடுபட்ட நான் தது உபகன்யாம் குறியாம் இத்தியர்த்தக, அப்படி ஈடுபட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் எடுத்துட்டு சும்மா இருந்தேன்னு வச்சுங்க, என்ன ஃபாலோ பண்றவங்களும் சும்மா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நாசத்தை அடைஞ்சிருவாங்க. அப்ப நான் எதுக்காக அவதாரம் பண்ணணும், அந்த அவதாரத்தோட காரணம் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும், வேஸ்டா போயிடும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மம ஈஸ்வரஸ்ய அனனுரூபம் ஆபத்தியத, ஈஸ்வரனா இருக்கிற நான் சும்மா இருந்தேன்னு வச்சுங்க, ஸ்திதிகர்த்தா யாரு, விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதிகர்த்தா. அந்த ஸ்திதி பண்றதுக்காக தான் தசாவதாரங்களும் எடுத்தது. எதுக்காக, இந்த உலகம் நிலை பெற்று இருக்கணும்ன்றதுக்கு
திரும்ப திரும்ப அவதாரத்தை எடுத்துக்கிட்டே இருந்தார். அப்பப்ப வருவார், வந்துகிட்டே இருப்பார். நம்ம சொல்றது வந்து பூர்ண அவதாரம் நம்ம சொல்றோம் கிருஷ்ணரை. நிறைய பேர் இப்ப உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட அவதாரமா எத்தனை பேர் இருந்திருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. பேர் வேற வேற பேர்ல. கிருஷ்ணர் தான் வந்திருக்காரு. பரமாத்மா விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை ரன் பண்றதுக்காக அநேக அவதாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்காரு. நிறைய விதவிதமான பெயர்களை எடுத்து இந்த லோகத்தோட ஸ்திதிக்காக நிறைய ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனோட தாத்பரியம், ஈஸ்வரன் என்ன பண்றது அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து இந்த லோகத்தோட ஸ்திதிக்காக அவதாரம் எடுக்கிறார். ஒருவேளை நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஈஸ்வரஸ்ய அனனுரூபமாபத்தியத்தை, என்னுடைய ஈஸ்வரனா இருக்கிற என்னுடைய என்னுடைய ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டான காரியத்தை நான் செய்தவனாவேன் அப்படின்னு வந்து ஆச்சாரியர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம், கிருஷ்ணர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணி என்ன பண்றாருன்னா, இந்த ஞானியா இருந்துகிட்டு இந்த உலகத்துக்கு லோக சங்கிரகமா நிறைய கர்மம் பண்ணியிருக்காரு. அப்ப ஞானிகளா யாரு தன்னை நினைச்சுக்கிட்டாங்களோ, அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், இந்த லோகத்துக்கு சங்கிரகமா பண்ணணும். லோக சங்கிரகம், லோக கல்யாணம். ஒருவேளை கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனுஷன்பா அந்தாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவர் எப்படி கர்மா பண்ணாரோ அதே மாதிரி சிரேஷ்ட புருஷர்கள் பண்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி கிரகஸ்தர்கள் என்ன பண்ணணும், கர்மா பண்ணணும். சோம்பி உட்காரவே கூடாது, ஆலசியத்தோடு உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். யதி ஒருவேளை வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்காதுற. யதி ஒருவேளை புனக அகம் இவ துவம் கிருதார்த்த புத்திஹி. ஆச்சாரியர் இந்த பாஷ்யத்துலதான் ஆச்சாரியரோட இது வந்து அவரோட அந்த வியாக்கியானத்தோட தன்மை தெரியும் பாருங்க, கிளாரிட்டி கொடுக்குறாரு பாருங்க. ஒரு சின்ன அவதாரிக்கால வந்து கிளாரிட்டி கொடுக்குறார். யதி ஒருவேளை புனக அகம் இவ துவம், என்ன மாதிரியே, அகம் இவ துவம் என்ன மாதிரியே நீ கிருதார்த்த புத்திஹி, நீ ஒன்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோகம் வரும்ல, திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா எல்லாம் கும்பமலைச்சு போய் இந்த வேதாந்தம் கேட்டோனையே நான் பார்த்துருக்கேன். ஒரு வாரம் கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு வாரம் கேம்ப் அட்டன் பண்ணது மாத்திரத்தை தன்னை ஞானி மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுவாங்க. நிக்காது, ஞானம் நிக்காது. ஆனா என்ன பாவம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை அடைஞ்ச மாதிரியே வரும். அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயம் முடிஞ்சோடனே என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பமலைச்சு போச்சு. ஆத்ம ஞானத்தை கேட்டோடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுச்சு அப்படின்னு. அப்ப மீதி இருக்கிற 16 அத்தியாயத்தை யார் சொல்லுவா? 16 அத்தியாயத்தை இவ்வளவு சொல்றாரு அப்படின்னா 2வது அத்தியாயத்தை க்ளோஸ் பண்ணி போயிருக்கலாம்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு பேச வேண்டியது. அப்போ சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை ஞானின்னு நினைச்சுப்பாங்க. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து அது மாதிரி கரெக்டா சொல்றாரு. அகம் இவத்வம் கிருதார்த்த புத்தி, என்ன மாதிரியே நீயும் என்னது, நான் கிருதார்த்தன் ஆயிட்டேன், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு நீ நினைச்சாலும், அல்லது ஆத்மவித்து அந்யோபா, வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஆத்மாவை அறிந்தவன் அப்படின்னு யாராவது தன்னை நினைச்சுக்கிட்டாலும், தஸ்ய அப்பி ஆத்மனக கர்த்தவிய அபாவே அப்படி பர அனுகிரக ஏவ கர்த்தவிய இது. நீ வச்சுக்கப்பா, உன்னை ஞானியே வச்சுக்கிய, இருந்துட்டு போட்டோம். உன்ன மாதிரியே உலகத்துல இனி வரக்கூடியவங்க நிறைய பேர் ஞானியே வச்சுங்க. அப்ப அப்படியே ஞானியா இருக்கிறவங்க எல்லாரும் தஸ்ய அப்பி, நீயும் பண்ணு, அதே மாதிரி ஞானின்னு தன்னை நினைச்சுக்கிட்டவனும் கூட ஆத்மனக கர்த்தவிய அபாவே அப்படி, தனக்குன்னு எந்த ஒரு காரியமும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட என்ன பண்ணணும்னா பர அனுகிரக ஏவ கர்த்தவிய இது. பர அனுகிரகன்னா என்ன அர்த்தம், மற்றவங்களுக்கு நன்மை பண்றதுக்காக என்ன பண்ணணும், பண்ணணும், கர்மத்தை செஞ்சே ஆகணும். ஆச்சரியர் தெளிவா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அர்ஜுனன் ஞானி இல்லை, ஆனா ஞானி மாதிரி தன்னை நினைச்சுக்கிறான். ஒருவேளை உலகத்திலையும் ஞானி ஆகாமையே தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிட்டு சும்மா உட்காரலாமான்னு கேட்டீங்கன்னா உட்காரக்கூடாது. தனக்கு எதுவும் இல்லைன்னா கூட, எனக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், இப்போ இருக்கார், திருவண்ணாமலையில் இருக்கார். நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் ரொம்ப அற்புதமானது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிஷிகேஷில் பாடம் படிக்கும் போது அவர் என்ன பண்ணார், வந்த உடனே நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்து முடிச்சு பிருகதாரண்யம் ஏதோ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நான் படிச்சுக்கிட்டு இருக்க தீவிர சாதனையில் இருக்கிற காலம். அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இறங்கினோன்னு நான் என்ன பண்ணேன், அவருக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணி அவரை செட்டில் பண்ணியாச்சு. பண்ணோன்னு அவர் நேராக வந்தார். வந்துட்டு வந்து, சுவாமி எனக்கு மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்லிக் கொடுங்க சுவாமின்னு கேட்டார். ஏங்க அப்படின்னு கேட்டா, இல்லை முக்திக்க உபனிஷத்துல சொல்லியிருக்கு, மாண்டூக்கியம் 1 படிச்சா போதும்,
மாண்டுக்கியம் 1 படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாண்டுக்கியம். அப்போ நாங்கள்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்டக்கன்னு வரிசையா படிச்சுட்டு ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் வந்து மாண்டுக்கியத்துக்கு மட்டும் பாஷ்யம் பண்ணிட்டு விட்டுருக்கலாம்ல. அப்போ அவர் வரும்போதே எப்படி நினைச்சுக்கிட்டு வந்தாரு தெரியுங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி, எனக்கு மாண்டுக்கியம் படிச்சா போதும், அதனால நீங்க எனக்கு மாண்டுக்கியம் சொல்லி கொடுங்க. நான் தலையில அடிச்சுட்டு மாண்டுக்கியம் புரியறதுக்கு மற்ற பேக்ரவுண்ட்லாம் வேணுங்க அப்படின்னு வந்து சொன்னா அவருக்கு கடைசி வரைக்கும் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நான் ரிஷிகேஷ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாடம்லாம் படிச்சு முடிச்சுட்டு இங்க திருவண்ணாமலைக்கு வந்து பாடம் படிச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அதே பர்சன் திரும்ப என்கிட்ட வந்து ஒரே ஒரு உபனிஷத்து படித்தேன். ஒரு உபனிஷத்து படிச்சோன்னே ஞானி ஆகிட்டேன். ஆனா நான் இன்னும் ஞானி ஆகும் எனக்குதான் ஆச்சரியமா இருக்கு. நான் நிறைய பேரை ஞானி ஆக்கி விட்டுட்டே இருக்கேன், நான் ஞானி ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியல. ஞானம் வேற, ஞான நிஷ்டை வேறன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு மோகம் வந்துடுது. என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு. அவர் எப்படி தெரியல இருப்பாரு, அவருக்கு நான் சேவை பண்ணிட்டு இருந்தேன். நான் டீ போட்டு கொடுப்பேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா அக்கர்த்தான என்ன இருக்கும், கையை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி பார்த்துட்டே இருப்பார். தெரிஷ்டாரு குருநாதர் வந்து உபனிஷத் சொல்லி கொடுக்குற குருநாதர் சேவை பண்ணுவாரு. சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், கை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு பொருளை கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா போக்தாவா மட்டும்தான் இருப்பார். சாங்கிய தரிசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து கர்த்தா இல்லை போக்தான்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நிலையில இருக்கார். குரோத் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, போக வாசனை போகவே இல்லை, ஒரு மாதிரி தாமசிக்காவே ஆயாச்சு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க சொல்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ பொய்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஷ்யர் தான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வர இங்க இருக்க. நான் நேற்று கூட பார்த்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடைய வேண்டிய சித்த சுத்திய கர்மத்து மூலமா அடையல, யார்கிட்டயும் சிஷ்யனா இல்ல, யார்கிட்டயும் சேவை பண்ணல, எந்த உலகத்துக்கு அவர் எதையுமே பண்ணல. ஆனா எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா பாப்பம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பாப்பத்துக்கான கர்மத்தை அவர் பண்ணவே இல்லை, ஒன் சைடாவே போயிட்டு இருக்கு. அப்போ இப்பவும் இருந்துட்டு இருக்காரு. ஆயிடுச்சு 25 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு யூஸ் இல்லை, யாருக்கும் யூஸ் இல்லை, அவருக்கும் யூஸ் இல்லை. அப்ப அதுதான் இங்க வந்து ஆச்சாரிய சொல்ற. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பவும் இருந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானி மாதிரி நினைச்சுக்கிட்டு எந்த கர்த்தவிய கர்மத்திலும் ஈடுபடாம இருக்கிற. அப்ப ஆச்சரிய சொல்றாரு, நீ ஒருவேளை ஞானின்னு நினைச்சாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தன்னை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டான்னு நினைச்சாலும் கூட உனக்கு ஒண்ணு ஆக வேண்டியது இல்லையா? ஆமா, இருந்தாலும் கூட உனக்கு ஒண்ணு ஆகலைனாலும் நீ என்ன பண்ண, லோகத்துக்காக எதையாவது கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல 25வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறேன். வந்துட்டு 25வது ஸ்லோகம். சக்தா கர்மண்ய வித்வாம்சஹ சக்தா கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரகம் சக்தாः கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத குர்யாத் பிரிக்கும் போது குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரகம் சக்தா கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரகம். அற்புதமான ஸ்லோகம். ஹே பாரத அப்படின்னா அறிவுல ரம்மின்னு அர்த்தம், பிரகாசத்துல ரம்மிப்பாயாக, மோகத்துல மாட்டிக்காதன்னு அர்த்தம். அவர் கூப்பிடுற சம்போதனம்லாம் விசித்திரமானது. முன்னாடிலாம் கவுந்தேயன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரதன்னு என்ன அர்த்தம், இருட்டுல மாட்டிக்காதையா. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் என்னோட சிஷ்யரை சொன்னேன்ல, சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் பேன்னு வைப்பார், தாமசத்துல இருப்பார். தான் தாமசத்துல இருக்கனே தெரியாம இருக்கிறது. யோக சூத்திரத்துல வந்து சொல்ல போறோம், அலப்த பூமிகத்துவம்னு ஒரு இது இருக்கு, அவிரத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தியானம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் வந்து இப்ப யோக சூத்திரத்துல பார்க்க போறீங்க நீங்க. அப்ப யோக சூத்திரத்துல சொல்ற அந்த டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணமும் தமோ குணமும் ஒரே மாதிரி இருக்கும். சத்துவ குணத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூர் சத்துவ குணம் ஆச்சு அப்படின்னாலும் ஆக்ஷன் இருக்காது. அதே மாதிரி பியூரா தமோ குணம் இருந்துச்சுனாலும் ஆக்ஷன் இருக்காது.
ஞானியும் அஜ்ஞானியும் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரே மாதிரி இருப்பான். அதான் பிரச்சனை. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியாருக்கு தெரியும், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அர்ஜுனன் மோகத்துல இருக்கான், தாமசத்துல இருக்கான்னு தெரியும். அதனால சொல்றார், பாரத மோகத்துல இருந்து வெளியில வா, பாரத பிரகாசத்துல ரம்மிப்பாயாக, ஞானத்துல ரம்மிப்பாயாக, அதனால இருட்டுல மாட்டிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சம்போதனம் சொல்லி, கர்மணி சக்தாகா அவித்வாம்சக, கருமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பற்று கொண்டவர்களாக, சக்தாகான்றதுக்கு அர்த்தம் ரொம்ப பற்றுதல். எல்லா வந்துக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஏதாவது கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லதோ புண்ணியமோ பாப்பமோ, தர்மிகள் எல்லாம் புண்ணிய கருமத்துல கட்டி ரொம்ப பற்றோட இருக்காங்க. அதே நேரத்துல அதர்மிகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர்ம கருமத்துல பற்றோட இருக்காங்க. இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிகளா, அவித்வாம்சகனா அஜ்ஞானிகளா இருக்கிறவங்க கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா பற்றுடையவர்களா எவ்வாறு இருக்காங்களோ, யதா குருவந்தி, எந்த விதமா ரொம்ப அட்டாச்மெண்டோட கருமங்களை பண்றாங்களோ, உலகம் ஃபுல்லா பாருங்களேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் ஒரே கர்மா போயிட்டே இருக்கு. எப்படி கர்மா பண்றாங்க? கர்ம யோகமா பண்ணல. எப்படி பண்றாங்க? ரொம்ப பலன் மேல ஆசை வச்சு, இந்த உலகத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்து இதை அடையணும் அதை அடையணும்னு ரொம்ப வெறியோட வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன் ஒவ்வொருத்தரையும் ரோட்ல 50-60 வயசு ஆகி கூட பேய் மாதிரி வேலை செய்யறாங்க. ஆசை ஆசை ஆசை. ஐயோ என்ன இந்த உலகம் இப்படி போயிட்டே இருக்கு. யாருக்கும் கர்ம யோகம் தெரியல, பக்குவப்படல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றுதல் அந்த அளவுக்கு அடையணும் 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 அப்படின்னு. அப்ப அந்த விதமா கர்மங்களை எப்படி பண்றாங்களோ ததா, எப்படி லோக்க மக்கள் பற்றோட கர்மம் பண்றாங்களோ ததா அது போலவே அசக்தக, அசக்தகனா பற்றில்லாமல் எப்படி பண்ணணும்? வித்வான். இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இது எல்லாம் பொய் பொய் பொய். அது ஆனா சுவாமி புரியுது சாமி, ஆனா பொய்ன்னு தோண மாட்டேங்குது சாமி. அதுக்கு நான் ஸ்டெப்ஸ் சொல்றேன். அப்ப நமக்கு தெரியும் இந்த உலகம் வந்து சாஸ்திரம் சொல்லுது இந்த உலகம் பொய், இந்த ஜெகத்து பொய், ஜீவனும் பொய், இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குன்னு. அதை அடையணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 11 இருந்து 30 வரைக்கும் 2வது சாப்டர்ல ஞானத்தை சொல்லியாச்சு, ஆத்மானா என்னன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் ஞானத்தை அடைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி லோக்க மக்கள் கருமத்தை பண்றாங்களோ ததா அந்த விதமாகவே அசக்தனா இருந்துகிட்டு, அசக்தன அர்த்தம் பற்றுதல் இல்லாதவனா இருந்துகிட்டு, பற்றுதல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரார்ப்பணமா கர்மங்களை பண்றேன், எனக்கு எந்த பலனும் வேணாம் அப்படின்ற பாவத்துல வித்வான் ஞானியா இருக்கிறவன் லோக சங்கிரகம் சிகீர்ஷுகு குறியார், லோக சங்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ஆசை கொண்டவனா, இந்த உலகத்துல நன்மை பண்ணணும், இந்த லோகத்துக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நன்மனை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணணும்? ஆசைப்பட்டவனா கர்மங்களை செய்யட்டும். அப்ப 2 பேரும் வெளியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே மாதிரி கர்மம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால்தான் அஜ்ஞானியையும் ஞானியையும் நம்ம என்ன பண்ண முடியாது? ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. பேய் மாதிரி அஜ்ஞானியும் வேலை செய்வான், பேய் மாதிரி ஞானியும் வேலை செய்வான். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலோட கர்மம் பண்றான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாம இந்த லோகத்துக்காக கைங்கரியம் பண்றான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, லோகத்துக்கு சங்கிரகம் பண்றவங்களா இருக்கிறவங்க யாரெல்லாம் தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா பற்றுதல் இல்லாமல் என்ன பண்ணணும்? கர்மத்தை லோக சங்கிரகமாக செய்யட்டும் சொல்லியாச்சு. பாஷத்துக்கு வந்து சக்தான்றதுக்கு அர்த்தம் கர்மணி அஸ்ய கர்மனக பலம் மம பவிஷ்யதி. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல ஒரு கர்மத்தை எடுத்துக்கிறோம், ஒரு கர்மத்துல வந்து அஸ்ய கர்மனக இந்த கர்மத்தோட பலன், ஒரு கர்மத்தை பண்ணும் போதே இந்த கர்மத்தோட பலன் மம பவிஷ்யதி எனக்கு உண்டாகட்டும், எனக்கு இந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும், இந்த கர்மத்து மூலமா இந்த பலன் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு கர்மத்தை பண்ணும் போதும் அந்த பலன் மேல ஆசையோட எனக்கு வந்து அந்த பலம் பவிஷ்யதி எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு ஆசக்தியோட, ஆசக்தின்னு அர்த்தம் சக்தக நல்ல பற்று வச்சு, ஆசை மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆசைகளை வச்சு என்ன பண்ணுது? இதே கேச்சித் அவித்வாம்சக, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிகள், அவித்வாம்சகனா அஜ்ஞானிகள் யதா குர்வந்தி பாரத, ஏ பாரத எந்த விதமா இந்த அஜ்ஞானிகள் கர்மத்தை பண்றாங்களோ குறியாத் வித்வான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்வானும் கர்மத்தை பண்ண வேண்டும். எப்படி அப்படின்னா, வித்வான் என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிந்தவன், ஆத்ம வித்துன்னு போட்டார், ஆத்ம ஞானின்னு போடல, ஆத்ம வித்து அனுபூதிமான். எவன் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அடைந்தவனோ அந்த வித்வானும் கூட ததா அசக்தகசன்
எந்த பற்றுதலும் இல்லாமல் அந்த அஜ்ஞானி பண்ற கர்மம் மாதிரியே கர்மத்தை பண்ணணும். ஒருத்தன் பலன் மேல ஆசையோட பண்றான், இன்னொருத்தருக்கு அந்த ஆசை இல்லை, பற்றுதல் இல்லை. எப்படி அப்படின்னா தத்வத்து கிமர்த்தம் கரோதி, அதே மாதிரி அஜ்ஞானி மாதிரியே கர்மத்தை ஞானி பண்றான் அப்படின்னா எதுக்காக அவன் பண்றான் அப்படின்னு கேள்வி கேட்டா கத்து சுருணும். அதை கேள்வி, எதுக்காக அந்த ஞானி புருஷன் பண்றான் அப்படின்னா சிக்கீர் சுகு, ஆசை உள்ளவனா. சிக்கீர் சுகுனா செய்வதற்கு ஆசை உள்ளவனாக. எதை செய்யறதுக்கு? சிக்கீர் சுகுன்றதுக்கு அர்த்தம் கர்த்தும் இச்சுகு, செய்வதற்கான இச்சையினால். எதை செய்யறதுக்கு? லோக சங்கிரகம், லோகத்துக்கு சங்கிரகம் பண்ணணும்ன்ற இச்சையினால இந்த ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்றான்? பேய் மாதிரி அஜ்ஞானி மாதிரியே கருமங்களை செய்யட்டும், ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப யாராவது பாத்தீங்கன்னா தன்னை ஞானின்னு நினைச்சாலும் பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த லோகத்துக்கு சங்கிரகமா பண்ணணும். அதே நேரத்துல அஜ்ஞானியா இருக்கிறோம் அப்படின்னா பற்றுதலை விட்டுட்டு கர்மத்தை பண்ணணும். ஒருத்தருக்கு சமத்துவம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா இந்த லோகத்தோட நன்மை கிடைக்கும். இதுதான் இந்த கீதாச்சாரியார் சொல்லி முடிக்கிறது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. நமஸ்காரம். ஆமா ஜி, நாளைக்கு அஷ்டமி லீவு, நவமியில இருந்து பார்க்கலாம். ஆமா ஜே பா, இதை விபாகம் புரிஞ்சுங்க. அடைஞ்சவன் மட்டும்தான் லோக சங்கிரகம் பண்ண முடியும். ஞானத்தை அடைஞ்சவனுக்கு பாத்தீங்கன்னா 5:17 நிஷ்டை அடையறதுக்கு சொல்லுது. ஞானத்தை அடைஞ்சவன் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? ஞான நிஷ்டை அடையறதுக்கான காரியத்துல போகணும். என்னது? தத்புத்தயஸ்ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக கச்சந்திய புனராவருத்தியம் ஞான நிர்தூத கல்மஷாகான்னு 5:17 சொல்ல போற. அப்போ பாத்தீங்கன்னா சாதகனா இருக்கிறவன் கர்மயோகத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் ஞானத்தை அடையணும், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டையை அடையணும். ஞான நிஷ்டையை அடையாம நீங்க லோக சங்கிரகம் பண்றேன்னு எதையாவது வெளியில வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஞான நிஷ்டையை பிராப்தியை பண்ண முடியாது, விச்சலிதமாயிடும். அப்ப லோக சங்கிரகம் யார் பண்ண முடியும் அப்படின்னா ஞான நிஷ்டையை அடைஞ்சு கிருதகிருத்தியன்னு சொல்லக்கூடிய பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சவன், மோட்சத்தை அடைஞ்சவன், அவன் தான் லோக சங்கிரகத்தை பண்ண முடியும். நடுவுல டிவியேஷன் வரவே கூடாது, டைவர்ட் ஆகவே கூடாது. அப்படி ஆயிட்டோம் அப்படின்னா ஞான நிஷ்டையை பிராப்தி பண்ண முடியாம போயிடும். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு இந்த உலகத்தை லீட் பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சா போதும், நான் தானும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களே தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கேன். அனுபூதிக்கு போயிடணும். அனுபூதிக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா நடந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் கர்மயோகம். அப்புறம் ஞானிக்கு முக்தனுக்கு பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம். மாத்தி எங்கேயும் அர்த்தம் எடுக்கக்கூடாது. ஹரி ஓம்.